நல்ல ஹெல்த்தியா, டேஸ்ட்டா, வெரி வெரி சிம்பிளா தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கருவாப்புல், கொஞ்சமா மிளகு, சீரகம், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட்டு அதிலெல்லாம் மிக்ஸில கொஞ்சமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ அதையும் நல்லா பேஸ்ட் மாரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா புளிய கரைச்சு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமா கடுகு, மிளவத்தல், கறிவேப்பாக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் இதில நல்லா பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு, அந்த கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கரைச்சு வச்சிருக்க புளிய இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, இந்த புளிப்புக்கு ஏத்த மாரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தக்காளி ரசம் ரெடி. நல்ல ஹெல்த்தியான, டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆயிருச்சு.